எல்லாருக்கும் வணக்கம். எல்லாரும் எப்படி இருக்கீங்க? நாங்கள் ரொம்ப நல்லா இருக்கோம். என்னோடய வீடியோ பார்க்க வந்திருக்க எல்லாருக்கும் ரொம்ப நன்றி. வெல்கம்ஸ் டு ஜியாஸ் பேரடைஸ். இன்றைக்கி நம்ம பீர்க்கங்காய் பொரியல் எப்படி செய்யறதுன்னு பார்க்க வந்திருக்கோம். இதுக்கு நான் 2 பீர்க்கங்காய் எடுத்திருக்கேன். இஞ்சி பூண்டு விழுது, மல்லித்தூள், மிளகாய்த்தூள், கரம் மசாலா தூள், வறுத்தரைச்ச வேர்க்கடலை, மஞ்சத்தூள், உப்பு எடுத்துருக்கோங்க. இப்போ கடாயில் எண்ணெய் ஊற்றிட்டு கடுகு, சீரகம் போடணும். அதுக்கப்புறம் 2 பச்சை மிளகா கட் பண்ணி போட்டுக்கணும். அப்புறம் இஞ்சி பூண்டு விழுது அரைச்சதை எண்ணெயிலே போட்டுடணும். எண்ணெயிலே போட்டுட்டு நல்லா வதக்கி விடணும். அந்த பச்சை வாசனை போகிற வரைக்கும் நல்லா வதக்கி விடணும். அதுக்கப்புறம் நம்ம கட் பண்ணி வச்சுருந்த பீர்க்கங்காவை இதில் போட்டுடணும். இதில் போட்டுட்டு நல்லா வதக்கி விடுங்க. இது நல்லா வதக்கி விட்டுட்டு அந்த தண்ணி இதில் தண்ணி நிறைய வெளியில் வரும். அந்த தண்ணி வெளியில் வர வரைக்கும் லோ ஃப்ளேமில் வச்சு நல்லா வதக்கி விடுங்க. கொஞ்சம் இதில் நம்ம உப்பு சேர்த்துக்கலாம். உப்பு சேர்த்த உடனே இன்னும் நல்லா வதங்க ஆரம்பிக்கும். அதுக்கப்புறம் இப்போ பாருங்கள் தண்ணி எப்படி வெளியில் வந்திருக்குன்னு. இதில் 1/4 ஸ்பூன் மஞ்சத்தூள், 1/2 ஸ்பூன் கரம் மசாலா தூள், 1 ஸ்பூன் மிளகாய்த்தூள் ஆட் பண்ணிவிட்டு நல்லா கிளறி வதக்கி விட்டுருங்க. நல்லா வதக்கி விட்டோன்னே நம்ம பாருங்கள் எவ்வளோ பீர்க்கங்காய் போட்டோம். இப்போ எவ்வளோண்டு சுருங்கியிருக்கு பாருங்கள். பீர்க்கங்காயில் தண்ணி நிறைய இருக்கும். தண்ணி ரிலீஸ் ஆன உடனே நமக்கு பீர்க்கங்காய் ரொம்ப கம்மியாக தான் தெரியும். இதில் மல்லித்தூள் போடணும். மல்லித்தூள் மட்டும் தனியாக தான் போடணும். ஏன்னா மல்லித்தூளோட ஃப்ளேவர் ரொம்ப நல்லா எடுத்து கொடுக்கும். அதனால் இதை தனியாக தான் போடணும். அதுக்கப்புறம் இதிலே ஆல்ரெடி தண்ணி இருக்குது. இருந்தாலும் காய் வேகிறதுக்காக கொஞ்சோண்டு தண்ணி ஊற்றி மூடி வச்சுருங்க. மூடி வச்சுட்டு கொஞ்சம் நேரம் கழித்து ஓப்பன் பண்ணி பார்க்கும்போது நல்லா காய் வெந்திருக்கும். இதில் கடைசியாக நம்ம வறுத்து அரைச்ச வேர்க்கடலை தூளை கொஞ்சம் கொஞ்சமாக காயில் போட்டு நல்லா கிளறி விடுங்க. இப்போ இன்னும் கொஞ்சம் அகெயின் வேர்க்கடலை பவுடரை போட்டுட்டு நம்ம கிளறி விட்டுக்கலாம். நல்லா கிளறி விட்டோடனே அந்த பவுடர் அந்த பவுடர் நல்லா காயோடு மிக்ஸ் ஆகிடுச்சு. அவ்வளோதாங்க. ஸோ இதை நீங்கள் கண்டிப்பாக ட்ரை பண்ணி பார்த்துட்டு எனக்கு சொல்லுங்கள். இது உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா எனக்கு லைக் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ ஸோ மச்.